வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மிளகா கிள்ளி சாம்பார் வைக்க போகிறேங்க. அதுக்கு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் ஒன்றா வேக வச்சு எடுக்க போகிறேன். சேப்பக்கிழங்கு வறுவலுக்கு சேப்பக்கிழங்கு அவிச்சு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அது மட்டும்தாங்க போட்டு வறுக்க போகிறேன். இந்த பாருங்கள், பொங்கல் பண்ண போகிறேன் மார்னிங் டிஃபனுக்கு. அதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு எண்ணெய் போட்டு இதை வறுத்து எடுக்க போகிறேன் நான். இது அந்த மிளகா கிள்ளி சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த சாம்பாருக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, புளியும் சேர்க்க போகிறதில்ல. பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இது வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு தாளிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதில் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோங்க. இந்த பாருங்கள், சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா நிறைய போட்டுக்கலாம். பாருங்கள், மார்னிங் வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பச்சை கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பொரியலுக்கு. இதை பாருங்கள், நம்ம சாம்பார் தாளித்து கொட்டி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம மார்னிங் டிஃபன் பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அந்த பருப்பு எடுத்துகிட்டு அந்த பருப்பு போட்ட குக்கரில் இப்போ பொங்கல் வேக வைக்க போகிறேன். சாதமும் வெடிக்க போகிறேன். கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நான் வந்து சிம்மில் வந்து வேக வைக்க போகிறேன். இதை பாருங்கள், அது மாதிரி வெந்து வந்ததும் மிளகுத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டா நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. இதை பாருங்கள், அடுத்து நம்ம பொங்கல் வந்து தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம பொங்கல் நல்லா வெந்து வந்துடுச்சு. மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. நம்ம டிஃபன் பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மதிய லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், அப்புறமா மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம் இதுக்கேற்ற சைட் டிஷ் சேப்பக்கிழங்கு வறுவல் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அப்புறமா கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் ரெடி ஆகிட்டு. வாங்க இப்போ எனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். சாப்பாடு, சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், சேப்பக்கிழங்கு வறுவல் லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.